வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்மளோட பேட்சில் நடந்த டாபிக் டெஸ்ட்டு 10க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளைன் தான் இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின். ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் இந்த டாபிக் தான் கேட்டிருந்தது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ரீசனிங், தரவரிசை, அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இப்போ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2025 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்க பர்சன்டேஜ் கொஸ்டின் தான். இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதே போல் நம்ம நிறையா ஷார்ட்கட் மூலயமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்லா தெளிவாக இதை கவனிங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்குது, அதுலேயும் ஒரு சில ஷார்ட்கட் இருக்குது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கவனிங்க. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன? இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் கண்டிஷனாக பார்க்கணும். அதாவது ஒரு ஆள் பீட்டருங்கிறவரில் அதிக மதிப்பெண்களில் 30% எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பால் என்பவருங்கிறவர் அதே அதிக மதிப்பெண்களில் மொத்த மதிப்பெண்களை 40% எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே ரெண்டு அந்த அதிக மதிப்பெண்களில் எத்தனை எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓகேவா? அடுத்து இப்போ ஆப்போசிட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த அதிக மதிப்பெண்களில் அவர் 30% எடுத்திருந்தார் தான், ஆனால் பாஸ் ஆக வேண்டிய அந்த மதிப்பெண்ணை விட 10 மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருந்து தோல்வி அடைந்துட்டார். ஓகேவா? அதே இது பால்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாஸ் ஆக வேண்டிய மதிப்பெண்களை தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்ணை காட்டிலும் 15 எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் கான்செப்ட் வந்திருக்கிறதுனால பர்சன்டேஜுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இந்த 40% 30% இருக்கா, 10% தான் அதோட வித்தியாசம். ஆனால் நீங்கள் இங்கே வித்தியாசம் பார்க்கணும், மதிப்பெண்ணை ஆட் பண்ணிக்கணும். இங்கே 10 மதிப்பெண் வாங்கியிருக்காரா, இங்கே அதான் 10 மதிப்பெண் கம்மியாக இருக்குது, இங்கே 15 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ரெண்டையும் கூட்டுனா 25. ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மொத்த மதிப்பெண்கள் நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 100% நம்ம எடுத்துக்கலாம். இந்த 100% என்ன, 10% 25னா 100%ங்கிறது என்ன, 250. ஓகேவா? ஸோ 250. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த 250 மதிப்பெண்கள் தான் அதிக மதிப்பெண்கள், மேக்ஸிமம் மார்க்கே இதுதான். அதில் பீட்டருங்கிறவர், நீங்கள் யாரை ஒரு ஆளை வேணால் எடுத்துக்கலாம், பீட்டருங்கிறவர் 30% தான் எடுத்திருக்காரு. அப்போ இந்த 250ல் 30% என்ன, 250ல் 30% பார்த்தீங்கன்னா 75. ஓகேவா? 10%ங்கிறது 25, அதை இன்ட்டு 3ன்னு பார்த்தீங்கன்னா 35. அப்போ மொத்தத்துக்கு அந்த 30% அழகாக மனக்கணக்கில் கண்டுபிடிச்சலாமா? அப்போ இவர் பீட்டருங்கிறவர் எடுத்திருக்க மார்க் 75. இப்போ இந்த 75ங்கிற மார்க்கு என்ன ஆகுது, அவர் பாஸ் ஆக வேண்டிய மார்க்கை விட 10 மதிப்பெண் குறைவாக எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்போ நம்ம அந்த பாஸ் ஆக வேண்டிய மதிப்பு என்னவா இருக்கும், அந்த 10 ஆட் பண்ணோம்னா நமக்கு 85ன்னு கிடைக்குமா? அந்த 85 மதிப்பெண் தான் தேர்ச்சி அடைய வேண்டிய மதிப்பெண். ஓகே, இதுதான். ஒருவேளை நீங்கள் பால் அப்படிங்கிறவருக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா 250ல் 40% நீங்கள் பார்க்கணும். அந்த 40% என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்ணை காட்டிலும் 15 எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு அப்படிங்கிறதான் மீனிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தேர்ச்சி மதிப்பெண்ணுக்கு என்ன பண்ணணும், அவர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க அந்த 15 நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்ச்சி மதிப்பெண் 85ங்கிறது கிடச்சிடும். புரிஞ்சுக்கலாம்? அப்போ ரெண்டு இதில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக 2025 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டது. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டினுமே இப்போ கேட்டிருந்ததான், ஆனால் அது ரொம்ப பேசிக்கானதான். இப்போ அகிலா தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576. அப்போ எத்தனை சதவீதம் சொல்லிட்டாங்க, அது எடுத்த மார்க்கும் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 80%ஓட வேல்யூ தான் 576. இதுல இருந்து மொத்த மதிப்பெண் கேட்டிருக்கனால 100% என்ன. ஸோ இதே போல் பாக்ஸ் மெத்தடில் கிராஸ் சிம்பிளை பண்ணிடலாமா? இப்போ 8ஆல் அடிச்சு கொடுத்தா இப்போ இந்த 0 அடிச்சிடலாம். 1 8 8, இங்கே 8 56, பேலன்ஸ் 1 16 இருந்துச்சுன்னா 2 8 16. அப்போ 72 × 10 720. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும்ல.
720 தான் மொத்த மதிப்பெண்கள். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 3வது கொஸ்டினும் இப்போ 2025 குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். இதையும் ஈஸியான ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் 33,300. அவர்கள் அவர்களுடைய வருமானத்தில் இருந்து முறையே 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9 எனில் பியின் ஊதியம் என்ன? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஒவ்வொரு டேட்டாவும் கவனிக்கணும். முதல் விஷயம் வந்து அந்த 3 பேர்த்தோட கூடுதல் ஊதியத்தோட கூடுதல் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது அவங்க எத்தனை சதவீதம் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செலவோட சதவீதம் தான் இது. இப்போ அடுத்தது அவங்க சேமிப்புங்கிறத ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 7:6:9னா 7ங்கிறது ஏவோட சேமிப்பு, 6ங்கிறது பியோட சேமிப்பு, 9 அப்படிங்கிறது சியோட சேமிப்பு. இப்போ இதை ஏன் நீங்கள் பார்க்கணுன்னா, அவர் சதவீதம் எவ்வளோ சதவீதம் செலவு பண்ணுறாரு, அவர் வாங்குற ஊதியத்தில் ஏங்கிறவர் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏங்கிறவர் 80% செலவு பண்ணால் மீதி 20% தானே அவர் சேமிப்பார். அதாவது எப்பவுமே அவரோட ஊதியம் 100% நம்ம வச்சுக்கிறோம். அவர் செலவு பண்ணுறது 80% இருந்தால் சேமிக்கிறது 20%. ஓகேவா? அப்போ இங்கே கொடுத்துருக்க ரேஷியோவும் சேமிப்புக்கான ரேஷியோ தான். நம்ம அந்த பர்சன்டேஜும் சேமிக்கிறதுக்கான பர்சன்டேஜை நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த 20%தோட ஏக்கு நம்ம பார்க்குறோம். 20%தோட சேமிப்பு வேல்யூ 7x. நம்மளுக்கு முதல் வேல்யூ என்னன்னு தெரியாதுல்ல. அப்போ எல்லாமே 7x, 6x, 9x வச்சுக்குவோம். அப்போ இந்த 20% தான் 7x அப்படின்னா மொத்தத்துக்கு 100%. 100% என்ன? ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நீங்கள் ஒரு 20, 5 20 100. அப்போ 5 × 7 35, 35x. இதெல்லாம் அந்த கிராஸ் மல்டிபிள் தான் நம்ம பண்ணுவோம். இதான் பாக்ஸ் மெத்தட். ஓகே, 35x தான் ஏவோட சேலரி. ஓகே, ஸோ அப்போ ஏன்னு மென்ஷன் பண்ணிடும். இதே போல பிக்கு நம்ம பார்க்கணும். பர்சன்டேஜ் என்ன? 85. அவர் 85% செலவு பண்ணார்னா மீதி 15% மட்டும் தானே அவர் சேமிப்பார். 100ல் 85% மீதி 15. அப்போ அந்த 15%தோட சேமிப்பு என்ன? 6x. ஓகேவா? ஸோ 15%ங்கிறது 6x இருந்தால் 100%ங்கிறது எத்தனை எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் 3ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 5 டைம்ஸ் வரும். அடுத்து 1×5 20, 100. அப்போ 20 × 2 40. ஸோ 40x தான் பியோட சேலரி. ஓகேவா? அதே போல் சி நம்ம பார்க்குறோம். சி பர்சன்டேஜ் பாருங்கள். 75% செலவு பண்ணுறாருன்னா மீதி 25% சேமிப்பார். அந்த வேல்யூ தான் 9x. அப்போ 9x நோட் பண்ணிடுறோம். 25% 9x இருந்தால் 100% எத்தனை எக்ஸு? ஒரு 25 25, 4 25 100. இப்போ 4 × 9x 36x. இது என்ன யாரோட சேலரி? சியோட சேலரி. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கவனிங்க. 3 பேர்த்தோட மொத்த சேலரியோட கூடுதல் கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ 3 பேர்த்தோட அந்த சேலரியோட எக்ஸை நம்ம கூட்டிக்கிறோம். அப்போ 35x + 40x + 36x. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினா ஒரு 11க்கு 1 பேலன்ஸ் 1, இங்கே 10 1 11, 111x தான் இந்த 33,000. ஓகே, 33,300. இதுதான் அந்த 11xோட வேல்யூ. சாரி, 111xோட வேல்யூ. 111x தான் 33,300. இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க யாரோடது கேட்குறாங்க? பியோட தானே கேட்குறாங்க. பியின் ஊதியம். பியோட ஊதியத்துக்கு எத்தனை எக்ஸ்? 40x தானே. ஸோ 40x எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளானதான். ஒரு 111 111, 3 111னா 333. அப்போ இங்கே 300ன்னு வருமா? 300ஐயும் 40ஐயும் மல்டிபிள் பண்ணாவே போதும். 3 × 4 12, மீதி இருக்க 0 பூரா சேர்த்து நோட் பண்ணுங்க. 12,000 வரும். 12,000ங்கிறது தான் யாரோட சேலரி? பியோட சேலரி. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இது ஆல்ரெடி அதை எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுத்துருந்தேன், நல்லா தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? இது ஆக்சுவலாக வந்து ₹2 மட்டும் கிடையாது. இது எல்லாம் சேர்ந்தது ஒரு பார்ட்டி தான், மொத்த பார்ட்டு. அதில் 15 பைசா எவ்வளவு? ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் கேட்டாங்கன்னா மொதல் விஷயம் யூனிட் சேஞ்ச் பண்ணணும். இங்கே பைசான்னு இருக்குது, இங்கே ரூபாயும் பைசாவும் கலந்து இருக்குது.
அப்போது ஒரு ரூபாய்ங்கிறது 100 பைசா, அப்போ 2 ரூபாய்ங்கிறது 200 பைசா, 200 ப்ளஸ் இந்த 70, அப்போ 270 பைசா தான் மொத்த பைசா. ஓகேங்களா? அதில் 15 பைசா எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 15 பைசா எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னாவே இன்ட்டு 100. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 3ஆல் சிம்பிளை பண்ணால் 5 3 15, 9 3 27. இப்போது 5 × 10, 5 × 10 50, 50 டிவைடட் பை 9. இப்போ 50ல் எத்தனை 9 இருக்குது? 9 5 45, 5. பேலன்ஸ் என்ன? 50ல் 45 வருஷம், பேலன்ஸ் 5 டிவைடட் பை 9. ஸோ 5/9%. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இதில் அவங்க ஒரு குறிப்பிட்ட வேல்யூலாம் கொடுத்து அது ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த 4 மட்டும்தான் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆப்ஷன், மற்ற ஆப்ஷன்லாம். ஓகே, அப்போ ஒரு டைம் கண்டுபிடிச்சா போதும், அதில் என்ன நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ 8ல் 25% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ 8 × 25/100 இப்படி போட்டிங்க அப்படின்னாலும் இங்கே முதல்த்தனி என்ன வரும்? இங்கே 1/4 அப்படின்னு கிடைக்கும். இதை அடிச்சு கொடுத்தோம்னா 2. ஓகே, அப்போ முதல் வேல்யூ 8ல் 25%னா வேல்யூ 2. ஓகே, அதுக்கப்புறம் 6ல் 40%. அப்போ 6 40/100 நோட் பண்ணுவீங்க. ஸோ இது 0 0, இங்கே 2, இங்கே 5ன்னு வரும். ஓகே, அப்போ 6 2 12, 12/5. இதில் 1 5 5 2 புள்ளி, பேலன்ஸ் 2 வருமா? அப்போ 0 சேர்த்தோம்னா 4ன்னு வரும். 2.4, அப்போ 2வது வர்றதுக்கு 2.4. அடுத்து 9ல் 30%. 9 30/100. இதில் இந்த 0 இந்த 0, 9 3 27 டிவைடட் பை 10. ஓகே, 10. இதில் இந்த டிவைட் பை 10ங்கிற போது இங்கே ஒரு 0 இருக்கனால நடுவில் புள்ளி வச்சுக்கலாம். ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 2.7. அப்போ 2வது இருக்கிறது 2.7. அடுத்தது பாருங்கள், 15ல் 20%. அப்போ 15 20/100. இதை அடிச்சு கொடுங்க. 5 1 5 5 3 15. அப்போ லாஸ்ட்டாக கிடச்சதுக்கு 3. அப்போது இங்கே 3. இப்போ நீங்கள் மொதல் ஆப்ஷனே கவனிங்க. 2, 2க்கு அப்புறம் பெரிய நம்பர் 2.4, அதுக்கப்புறம் பெரிய நம்பர் 2.7, அதுக்கப்புறம் பெரிய நம்பர் 3. இதுவே அரேஞ்சாக இருக்கா? அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி நோட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்க தான் அரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 20% அதிகம் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் %. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, 2 எண்கள், முதல் நம்பர் 2வது நம்பர், அது 3ஆம் எண்ணோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, சதவீதமாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு 3ஆம் எண்ணு தான் 100% நம்ம வச்சுக்கணும். இந்த 100% இல்லை 3ஆம் எண்ணை விட முதல் நம்பர் எத்தனை சதவீதம் அதிகம்? 10% அதிகம். அப்போ முதல் எண்ணை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 110%. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் என்ன? 110%. இப்போ 2வது நம்பர் எத்தனை சதவீதம் அதிகம் சொல்கிறாங்க? 3ஆம் எண்ணை விட 25%. அப்போ செகண்ட் நம்பர் 125. ஸோ இதுதான் முதல் நம்பர் 2வது நம்பரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 3ஆம் எண்ணை யோசிக்காமல் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 2வது எண்ணில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுதான் கீழே வரணும். அப்போது 125 தான் 2வது எண்ணு. அதில் ஃபஸ்ட் எண் என்ன? 110. எத்தனை சதவீதம் கேட்குறாங்கனாவே இன்ட்டு 100. புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த டேட்டா புரிஞ்சுக்கணும். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 25ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 5 25 125, இங்கே 4 25 100. அடுத்து 1 5 5, இங்கே 2 10, பேலன்ஸ் 1, மறுபடியும் 10ன்னு வரும். அப்போ 2 22 × 4 88. அப்போ 88% அதிகம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு 900 மாணவர்கள், பாய்ஸ் எத்தனை பேருன்னு கொடுத்துட்டாங்க 900, கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு சொல்லிட்டாங்க 600. அதில் 70% பாய்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க, 85% கேர்ள்ஸும் பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க ஃபைனலாக கேள்வி கேட்டிருக்குது
தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளோட மொத்த சதவீதத்தை இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பெரிய பர்சன்டேஜாக வைக்காம, இப்போ பாய்ஸில் 70% பேர் பாஸ் ஆகிருந்தாங்கன்னா மீதி 30% பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்களா, மொத்தத்துக்கு 100ஓட நம்ம கம்பேர் பண்ணணும். கேர்ள்ஸையும் அதே 100% கம்பேர் பண்ணணும். அப்போ 100% உள்ள பாய்ஸில் 70% பேர் பாஸ் ஆகிட்டாங்கன்னா மீதி 30% பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போ இந்த 900ல் 30% எத்தனை பேர் அப்படின்னு பார்த்துக்கணும். 10%ங்கிறது 90 பேர். 10%ங்கிறது 90, ஒரு 0 கேன்சல் பண்ணால் போதும். இன்ட்டு 3 நம்மளுக்கு 30% கிடச்சிரும். அப்போது இன்ட்டு 3னா 270 பேரா, அப்போ பாய்ஸில் 270 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதே போல் கேர்ள்ஸ்லையும் பாருங்கள், 85% பாஸ் ஆகிட்டாங்கன்னா 100ல் 85 போனுச்சுன்னா பேலன்ஸ் 15% பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போ 600ல் 10% பார்க்கணும். 600ல் 10%ங்கிறது 60, அதில் பாதி தான் 5%. அப்போ 60ல் பாதி என்ன 30, 90 தானே. ஸோ 90 கேர்ள்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ மொத்தத்துக்கு எத்தனை ஸ்டூடெண்ட், பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, மொத்தத்துக்கு 360 ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டாங்க. இதில் அவங்க அந்த ஃபெயில் ஆனவங்களோட சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. நம்ம மொத்த ஸ்டூடெண்ட்டை எண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். மொத்த ஸ்டூடெண்ட் எத்தனை பேர், 1005 பேர். இப்போ இந்த 1500ல் தான் 360 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அவங்களோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். 100. சிம்பிளை பண்ணிடலாமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அடுத்து 15ல், அதாவது ஒரு 15 15, 2 15 30, பேலன்ஸ் 6 வருமா. அப்போ 60 அப்படின்னா 4 15 60. அப்போ 24% பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த பர்சன்டேஜில் அதோட கவுண்டிங்கை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் பர்சன்டேஜே பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கான்செப்டில் எக்ஸ் ஒய் ஆர் ஏபிசி இந்த மாதிரி கான்செப்டை கொடுத்துருவாங்க. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒய்யின் எக்ஸ் சதவீதம் என்பது 100 எனவும் இசட்டின் ஒய் சதவீதம் என்பது 200 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது ஒய்யின் எக்ஸ் சதவீதம், எக்ஸ் சதவீதம் அப்படின்னாவே டிவைடில் கண்டென்ட் போடணும். இதோட வேல்யூ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 100ன்னு சொல்லிட்டாங்க. இது மொதல் பார்ட்டு. அடுத்து ரெண்டாவது இந்த ஒரு சென்டென்ஸில் செகண்ட் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். இசட்டின் ஒய் சதவீதம், அப்போ y/100, இதை வேல்யூ 200ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஒரு வேல்யூ வச்சுக்க போகிறேன். இப்போது இந்த இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா y/100 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், இசட் வேல்யூ இந்த சைடு நான் கொண்டு போயிடுறேன். அப்போ டிவைடில் மாறிடுமா, 200/z மாறிடும். அப்போ y/100ஓட வேல்யூ என்ன, இந்த சைடு y/100ஓட வேல்யூ 200/z, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா y/100 இதை நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். அப்போ y/100 இது மேலே மல்டிபிளாக இருந்ததுன்னா அது கீழே டிவைடு 100 இருக்குன்னு அர்த்தம் தானே. இப்போ இந்த எக்ஸை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 100/x. இப்போ இந்த பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவேஷன்லுமே ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், இதுக்குரியது இந்த வேல்யூ ஈக்குவல். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன் தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே இந்த 2 0வையும் இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த இசட் என்ன ஆகும், இந்த சைடு மல்டிபிளாக வரும், இந்த எக்ஸு இந்த சைடு இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ 2xன்னு மாறும். அப்போது இசட் ஈக்குவல் டு 2x, இந்த வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். ஆர் 2x ஈக்குவல் டு இசட், இப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில். ஸோ இசட் ஈக்குவல் டு 2xன்னு இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும்? ஸோ இதை நீங்கள் கான்செப்ட் தெரியாதவங்க நீங்கள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க. எப்படின்னா, ஒரு நபர்கிட்ட 10% குறைச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே அவர் வாங்கின ஊதியத்துக்கு மறுபடியும் அதே ஊதியம் வாங்கணும்னா அந்த குறைச்ச 10% சேர்த்துடலாமே, அப்போ 10% அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இது கிடையாது. இப்போ நான் கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் 100 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஓகே, ஒருத்தர் 100 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா 10% குறைச்சிடுறாங்க. அப்போ 100ல் 10%ங்கிறது எவ்வளவு, 10 ரூபா.
10 ரூபா குறைஞ்சுன்னா அவர் அந்த குறைக்க பின்னாடி 90 ரூபா தான் வாங்கிட்டு இருப்பார். ஓகே, அப்போ 10%, 100ல் 10% 10. இப்போ அவர் மறுபடியும் பழசே அவர் 100 ரூபாயே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி இப்போ அவர் 90 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த அமௌண்ட்டை யோசிக்காமல் 10% குறைச்சாங்கல்ல, மறுபடியும் 10% மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா 100ல் 10%ங்கிறது 9 ரூபா தான். அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 99 ரூபா தான் வரும். 1 ரூபா குறையுதா? அப்போ அந்த 1 ரூபா எங்கே போச்சு? வடிவேல் செந்தில் கவுண்டமணி கதை மாதிரி தான். ஒரு வாழைப்பழம் இங்கே இருக்குது, இன்னொரு வாழைப்பழம் எங்கே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த 1 ரூபா எங்கே அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ரைட். அப்போது நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி அந்த 10%ங்கிறது இங்கே வராது. இப்போ இதுலேயே பாருங்கள், பாதியிலேருந்து நீங்கள் கெஸ் பண்ணலாம். இப்போ அவர் இப்போதைக்கு 90 ரூபா தானே வாங்கிட்டு இருப்பார். 10% குறைச்சிட்ட பின்னாடி இப்போது அவர் எவ்வளோ வாங்கணும்? எக்ஸ்ட்ரா இன்னும் 10 ரூபா வாங்கணும். அப்படி எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினா தான் அவருக்கு பழைய சேலரியே 100 ரூபா வந்துடும். இப்போ அந்த 10 ரூபாங்கிறது 90ல் எத்தனை இப்போ வாங்கிட்டு இருக்க 90ங்கிறது கீழே நோட் பண்ணணும். எவ்வளோ எடுக்கணுமோ வாங்கணுமோ அதை மேலே நோட் பண்ணணும். பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100 நோட் பண்ணணும். பாருங்க, இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். மேலே என்ன ஆகும்? 10 × 10 100ன்னு வரும். 100/9. 100ல் எத்தனை 9 இருக்குது? 11 9 இருக்குது. 11 9 99. பேலன்ஸ் 1 இருக்கும். 1/9. அப்போது எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டிய பர்சன்டேஜ் என்ன? 11 1/9%. இப்போ புரியுதா? பர்சன்டேஜ் ஆரம்பத்தில் 10% குறைச்சிட்டாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் பழைய பர்சன்டேஜே வரணும் அப்படின்னா, பழைய அமௌண்ட்டே வரணும்னா 11 1/9% வரணும். இந்த அமௌண்ட் வந்தால் மட்டும்தான், இந்த பர்சன்டேஜ் வந்தால் மட்டும்தான் அவர் வாங்கின அந்த பழைய சேலரிக்கே வருவார். புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இந்த கான்செப்ட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை 20% அதிகரிக்கிறது, செவ்வாய்க்கிழமையில் 20% குறைகிறது எனில் செவ்வாய் என்று தங்கத்தின் விலை வாரத்தின் தொடக்க விலையை விட குறைவான சதவீதம் அல்லது அதிகமான சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்காங்க. ஒரே பர்சன்டேஜ், இப்போ இங்கே 20%ல் 20% ஒரே பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரே பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆகுது. குறைஞ்சிருக்கா? அதே பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரே பர்சன்டேஜே இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரே பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆனால் எப்பயுமே டிக்ரீஸ் தான், எப்பயுமே குறைவு தான், எப்பயுமே லாஸ் தான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வார்த்தையில் மாற்றுவாங்க. அவர் லாபம் அடைஞ்சாரா நட்டம் அடைஞ்சாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஒரே பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா எப்பயுமே லாஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது எவ்வளவு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இந்த 2 இருக்கா, இந்த 2 இருக்கா, இந்த 2 மல்டிபிள் பண்ணுங்க 4. அப்போ 4% குறைவு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இதில் ஏ 50% அதிகரிக்கப்பட்டு 50% குறைக்கப்பட்டதுன்னா எவ்வளவு லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் கேட்பாங்க. அப்போது எப்பயுமே குறைவுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 50-50ல் 5 மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க 25% குறைவு. இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் 9 சிலந்தி 9 விலையை 9 நாளில் கட்டினால் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸியாக அவன் கொடுத்துட்டு அப்படியே சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணிடலாம். ஒரு எண்ணை தெரியாது, அதான் எக்ஸ்டன் வச்சுக்கிறோம். அந்த எண்ணின் 60%லிருந்து அப்போ இன்ட்டு 60/100 60% நோட் பண்ணிட்டேன். 60 கழித்தால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 60 நான் கழிக்கிறேன். எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டாங்க? 60. அப்போ ஈக்குவல் டு 60. அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இந்த -60 ஈக்குவல் டு இந்த சைட் போனுச்சுன்னா +60 மாறிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இன்ட்டு 60 / 100 ஈக்குவல் டு இங்கே 60 + 60ன்னு வருமா? அப்போ 60 + 60 120. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 60 2 60 120. இப்போ இந்த டிவைடில் இருக்க 100 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 2 × 100 200. அப்போ 200ங்கிற அந்த நம்பரில் தான் 60%இருந்து 60 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 60ங்கிறது கிடைக்கும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 12வது ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும்.
தற்போது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை கேள்வி கேட்டிருக்காங்களா? இப்போ மொத்த கொள்ளளவு கொடுத்துட்டாங்க, மொத்தம் 50 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நம்மளுக்கு வந்துட்டு 50% தண்ணீர் நிறைய அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். இப்போ பாருங்க, ஏற்கனவே 30% நிரம்பிருச்சா? அப்போது இந்த 50 லிட்டர்ல இருந்து 30% என்ன? 30% பார்த்தோம்னா 15. ஓகே, எப்படி சொல்கிறேன்? 50ல் 5ங்கிறது தான் 10%, 5ங்கிறது தான் 10%. அதை இன்ட்டு 3ன்னு பண்ணிங்கன்னா 30% கிடைக்குமா? அப்போ இப்போ 5 இன்ட்டு 3 15. இந்த 15 லிட்டர் நிரம்பி இருக்கு. ஓகே, இப்போ ஆக்சுவலாக எவ்வளவு நிரம்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒருத்தனே இதை அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டு கூட நீங்கள் அடுத்து நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ 50% தண்ணீர் நிறைய அப்படின்னு தானே கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப சிம்பிளானது தான், நீங்கள் இந்த அளவு கூட கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. எஸ், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஈஸியாக டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். 50 லிட்டர் இருக்கா? ஓகே, இப்போ ஒரே பர்சன்டேஜில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படின்னா 30% தண்ணீர் இருக்குது, 50% தண்ணீர் வரணும், நிறையணும். இப்போ இது ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம்? 50%க்கும் 30%க்கும் எவ்வளவு? 20 தானே. அப்போ டைரெக்டாக நீங்கள் இந்த 50 லிட்டரில் 20% கண்டுபிடிங்க, வேலை முடிஞ்சிச்சு. 50ல் 20% என்ன? 10. ஓகேவா? 50ல் 10%ங்கிறது 5, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10. அப்போ 10 லிட்டர் தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? நான் ட்ரை பண்ணது அது உங்களுக்கு தேவையே இல்லை, ரொம்ப டைம் வேஸ்ட்டு. இதுனா ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க, டைம் மிச்சம். ஓகே, என்னோட வீடியோவில் நீங்கள் நம்மளோட டெஸ்ட்டும் சரி, அதுக்கான ஆன்சர் கீயும் சரி, நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்லுமே சூப்பரான ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதை புரிஞ்சிருப்பீங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் மூலம் உங்களோட சப்போர்ட் தருவீங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே போல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு 15 நாள் 20 நாள் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸில் 25/25 எடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகிவிட்டன. தன்னிடம் இருந்த மீதி பழங்களில் 46 2/3% பழங்களை விற்றுவிட்ட பின் 192 மாம்பழங்கள் மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் எத்தனை? இதுதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா, அவர் ஒருவேளை 100 மாம்பழம் வச்சிருந்தால், அதில் 10% மாம்பழம் வந்து அழுகி இருக்கும். அப்போ நான் மேலே வந்து பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணுறேன், 10%. கீழே பார்த்தீங்கன்னா அந்த 10%ஓட வேல்யூ நோட் பண்ணுறேன். எவ்வளவு? 100ல் 10%ங்கிறது 10. இதில் அவ்வளோக்கா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அழுகிருச்சு அப்படின்னா வேஸ்ட்டு தானே. அப்போ அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். எவ்வளோ இருக்குது? மீதி 90 மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து நீங்கள் கவனிங்க, அவர்கிட்ட இந்த மீதி மாம்பழங்களில் தான் 46 2/3% மாம்பழங்களை வித்துட்டாரு. அப்போ அந்த 90 பழத்தில் எத்தனை சதவீதம்? 46 2/3%. எவ்வளோங்கிறத பாருங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தில் நீங்கள் பின்னத்தில் இருக்கிறத கலப்பினத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றிடணும். அப்போ 46 × 3 8, பேலன்ஸு 1, 12 1 13, 138. இது ப்ளஸ் 2, அப்போது 140/3. இத்தனை சதவீதம் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் 90ல் எப்படின்னு பாருங்கள். ஸோ 90 × 140/3ன்னு போடணும். அடுத்து பர்சன்டேஜ். எப்பயுமே இப்போ 50% சொன்னாங்கன்னா நம்ம 50 அந்த பர்சன்டேஜ் போல டிவைடில் 100 போடுவோம்ல, அதே போல தான் 140/3% டிவைடட் பை 100ங்கிற போடணும். இப்போ இந்த என்ன ஆகும்? இந்த 3ங்கிறது இங்கே மல்டிப்புளாக வரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடில் 140 3 × 100ன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 0 அடியாயிரும், இந்த 0வும் இந்த 0வும் அடியாயிரும். 1 3 3 3 9. அப்போது 14 × 3 30 42. அப்போது இந்த 42 பழங்கள்லாம் வித்திருப்பாரு. எத்தனை சதவீதம்? 46 2/3% மதிப்பு 90ல் 42. அப்போ 90ல் 42 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 48 பழங்கள் இருக்கும். இது அவர் 100 பழங்கள் வச்சிருந்தா இது நடந்திருக்கும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, அவர்கிட்ட இருக்கிறது என்ன? வித்தது போக
மீதி 192 இருக்கு. இப்போ நம்ம இங்கேயும் வந்து அவர்கிட்ட வித்தது போக தானே, வித்தது 42 மாம்பழம் வித்திருப்பாரு, வித்தது போக 48 தானே. அப்போ இந்த 48ஓட வேல்யூ தான் இந்த 192க்கு சமம். அதுல இருந்து 100, இப்போ நீங்க இது சதவீதமாக கூட வச்சுக்கலாம். இது 100, இப்போ இங்கே லாஸ்ட்ல நீங்க சதவீதம் மாத்திக்கங்க. அப்போ 48% வேல்யூ 192னா 100%, மொத்த மாம்பழங்களோட எண்ணிக்கை 100%, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ 48 இன்ட்டு 4 கவனிச்சிங்கன்னா 192. அப்போ 4 டைம்ஸ் வந்துடுதா. இப்போ நம்ம 4 இன்ட்டு 100 எவ்வளோ வரும், 400ன்னு வரும். அவர்கிட்ட இருந்தது மொத்த மாம்பழங்கள் 400. இந்த 400ல் தான் அவர் 10% அழியிருச்சு. மீதி 46 2/3% மாம்பழத்தை வித்துட்டாரு. வித்தது போக அவர் கையில் இருந்தது 192. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக இது ஸ்கூல் புக் சம் தான். இது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நல்லா தெளிவாக அதை நீங்கள் பார்த்து அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி கேட்குறது எல்லாமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வில் ஏ என்பவர் பிஐ விட 25% மதிப்பெண் அதிகம் பெற்றார். பி என்பவர் சிஐ விட 10% குறைவாக பெற்றுள்ளார். சி என்பவர் டிஐ விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். டி என்பவர் மொத்த மதிப்பெண்கள் 500க்கு 320 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் ஏ என்பவர் பெற்ற மதிப்பெண் எவ்வளவு? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் ரிவர்ஸ்ல இருந்து வரணும். கொஸ்டின் நல்லா தெரியும், புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, டிங்கிற ஒரு மொத்த மதிப்பெண்கள் 500க்கு 320 பெற்றுள்ளாரா? அப்போ டி வாங்கின மதிப்பெண் 320. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சியை கவனிங்க. சி என்பவர் டிஐ விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றிருக்காரா? அப்போ இந்த டி வாங்கின மதிப்பை விட எக்ஸ்ட்ரா ஒரு 25% எடுத்திருக்காரு. அப்போ 320ல் 25% எவ்வளவு? நீங்க இதை 25/100 நீங்க போடுவீங்க. இதை நீங்க அடிச்சு கொடுத்தா 4ன்னு வரும். ஓகே, இப்போ 4ஆல் அடிச்சு கொடுங்க, 80ன்னு இருக்குமா? அப்போ எக்ஸ்ட்ரா சி வந்து டி வாங்கின மதிப்பெண்ணை விட ஒரு 80 எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. அப்போ சி எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 400 மதிப்பெண் வாங்கியிருப்பாரா? 320 + 80. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸை கவனிங்க. பி என்பவர் சி வாங்கினதை விட 10% குறைவா வாங்கியிருக்க பெற்றுள்ளார். அப்படின்னா சி வாங்கினது 400 மதிப்பெண்கள், அதுல 10% நீங்க கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். அதிகம் வாங்கினார்னா பிளஸ் பண்றோம், கம்மியா வாங்கியிருக்காருன்னா மைனஸ் பண்றோம். 400ல் 10% எவ்வளவு? 40 தான். நான் பர்சன்டேஜ்லாம் அப்படியே மனக்கணக்காகவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 40னா இங்கே எவ்வளவு? 40ங்கிறது பார்த்தோம்னா 360 வருமா? கழிச்சோம் அப்படின்னா 360 தான். யார் வாங்கியிருக்காது? பி வாங்கியிருக்காது, 360. இப்போ அவங்க அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? ஏ என்பவர் பி வாங்கினதை விட 25% அதிகம் பெற்றுள்ளார். அப்போ இந்த 360ல் + 25% யார்? ஏ வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. அப்போ அந்த 25% கண்டுபிடிச்சலாமா? 25% பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4, அப்போ 9 நாங்க 986, அப்போ 90 தான் அவர் எக்ஸ்ட்ரா வாங்கின மதிப்பெண்கள். அப்போ ஏ வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 360ஓட இந்த 90 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 450. அப்போ ஏ வாங்கின மதிப்பெண் எத்தனை? 450. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ 1/1 அழகாக நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆப்டிடியூட்ல லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பால்சன் அவனது வருமானத்தில் 75% செலவு பண்ணுகிறான். அவனது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அவனது செலவை 10% அதிகரிக்கிறான் எனில் அவனது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரித்துள்ளது? ஸோ இந்த கொஸ்டின் உங்களை ஓரளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வைக்கும், ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ பால்சன்கிறவர் ஸ்டார்டிங்கில், ஓகே, பால்சன்கிறவர் ஸ்டார்டிங்கில் 100 ரூபா சேலரி வாங்குறாருன்னு அர்த்தம். அதில் 75% செலவு பண்ணுறாரு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்போ 100ல் 75 ரூபா அவர் செலவு பண்ணுறாரு. ஸோ வருமானம் எவ்வளவு? 100 ரூபா. அதில் 75 ரூபா செலவு பண்ணாருன்னா சேமிப்பு எவ்வளோ இருக்கும்? மீதி 25 தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க 75% செலவு பண்ணிட்டாரோ அதோட முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சேமிப்பையும் கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு அவனது வருமானம் 20% அதிகரிக்கிறது. அப்போ 100 ரூபாயில் அவரோட வருமானம் 100 ரூபா தானே. இந்த 100 ரூபாயில 20% அதிகரிச்சா எவ்வளோ வாங்குவார்? 100ல் வந்து 20% எவ்வளவு? 20 ரூபா தானே. அப்போ அவர் வாங்குறது 120 ரூபா வாங்குவார்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த சைடு அந்த பர்சன்டேஜ் கூட 100ல் அந்த பர்சன்டேஜ் கூட அளவை நான் நோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? 120 ரூபா வாங்குறாரு. இப்போ இந்த 120 ரூபாயில தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் அவரது செலவை 10% அதிகரிக்கிறார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 10% செலவை அதிகரிக்கிறாருன்னா நீங்கள் 120ல் யோசிக்கக்கூடாது. ஏற்கனவே அவர் செலவு பண்ணியிருக்காருல்ல, இதில் தான் அவர் 10% அதிகரிக்கிறாரு. அப்போ 10% இங்கே என்ன வரும்? 75ல் 10%ங்கிறது 7.5. அப்போது 7.5 அதிகரிக்கிறாருன்னா நீங்கள் 75ஓட ஆட் பண்ணணும். ஏன்னா செலவில் தான் 10% அதிகரிக்கிறாருன்னா ஏற்கனவே செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது 75, அதில் 10% அதிகரிக்கிறாருன்னா 7.5 அதிகரிக்கும். அப்போ அதிகரிச்சுன்னா இது எல்லாத்தையும் கூட்டும்போது உங்களுக்கு 82.5ன்னு வரும். ஓகே, 0.5 அப்படியே வரும். 7 + 5 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கே பேலன்ஸ் இங்கே 7 + 1 8. 82.5 ரூபா செலவு பண்ணுவார். இப்போ சேமிக்கிறது எவ்வளவு? இங்கே சேமிக்கும் போது தான் 120ஓட பார்க்கணும். 120ஓட நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதி 37.5. இப்போ 37.5 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 82ஓட 120 கிடைக்குமா? எஸ், இது 100 110. எஸ், ஓகே, 37.5 இதுதான் அவர் சேமிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் ஏற்கனவே அவர் 25 ரூபா சேமிச்சுட்டு இருந்தாரு, இப்போ அவர் 37.5 சேமிக்கிறாரு. இப்போ இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ வருது? 12.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 12.5 எக்ஸ்ட்ரா சேமிக்கிறாரு. அப்போ அவங்க கேட்டிருக்குது எவ்வளோ அதிகரிச்சுன்னு கேட்டிருக்காங்களே, 12.5 அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே அவர் சேமித்தது எவ்வளவு? இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணி 25 தான். அப்போது 25% கேட்டனால இன்ட்டு 100. இப்போ இது பாருங்க, 12.55 2 12.5 25. இப்போ 2 52 100. அப்போது 50% தான் அவர் சேமிப்பு அதிகரிச்சிருக்காரு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ லாஸ்ட்டில் இருக்க 3 கொஸ்டினுமே உங்களை தெளிவாக யோசிக்க வைக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஆப்டிடியூடில் நம்ம பர்சன்டேஜ் நம்ம டாப் பார்த்துட்டு இருக்கோம். என்னோட வீடியோ முழுசாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்கில் இருந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு கூடிய கொஸ்டின்ஸையும் உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.